ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உரையை கேட்காத சீடர்கள் இதுவரை பறைசாற்று நிலைகளிலும் கேட்காதவர்கள் அற்புதமான இந்தகை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்தமாய் அகத்தியன் அமர்ந்து நிகழ்த்திய அற்புதமான உரை நெகிழ்விற்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை கண்டு அனைவரும் மகிழ்கின்ற தருணத்திலே அகத்திய பெருமான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்த நிலையிலே இருந்து நிகழ்த்திய அற்புதமான உரை எல்லாரும் கேட்டைய இதற்கு மேல் இறை சபை மாண்பை யாராலும் சொல்ல முடியாது. 17-14 லோகங்களிலும் இப்படி சொல்லதுக்கு ஆட்களும் கிடையாது. இது மாதிரி ஒரு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் மாதிரி ஒரு பொக்கிஷமும் கிடையாது எங்கேயும். அற்புதமான நிலையை வந்து கேட்குறவங்க பாக்கியம் செஞ்சவங்க. பல ஜென்மம் பாக்கியங்கள் இருந்தால் தான் இப்படி உரையெல்லாம் கேட்க முடியும். இறை நிகழ்த்துகின்ற அற்புதமான உரையெல்லாம் கேட்க முடியும். இதுக்குள்ளே அடிபணிவு சரணாகதியோடு வணங்கி நிற்கின்ற போது இப்படி ஒவ்வொரு ஆசிகளை கேட்கும்போதுங்களே வினையெல்லாம் வேறு இருக்கப்படுது. மாற்று வேற்று லோகங்களுக்கு ஓடிரும். ஒரு உரையை உயர்வான சீடன் வந்து சரணாகதியோடு கேட்கும்போது அவனை சாடி இருந்த அவன் கூட தொடர்பு இருந்த அத்துணை அறியாமல் செஞ்ச வினைகளெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடும். அப்படி தான் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் பயணப்படுறவங்க எல்லாம் நிறைவாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக வந்தவங்க, புதுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க, புதுசாக அறிஞ்சவங்களும் சபை மாண்பறிஞ்சு வருங்காலங்களில் இப்படி உட்கார்ந்து கேட்கறதுக்கு உண்டான அமைதியான சூழல் எல்லாரும் இந்த 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 சிவகுரைக்குள்ளே உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு நிலை என்னது. இன்னும் ஒரு வருடம் கூட ஆகாது. அதுக்குள்ளேயே சபையோட வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி ஆகப்போகுது. அதனால் அகத்திய பெருமான்கிட்ட இப்போமே நெருக்கத்தில் இருந்து நல்ல ஞான நிகழ்வுகளை கேட்டு புரிதலோடு அப்போ உயர்வான சீடர்களாக வளமர எல்லாரையும் வேண்டி அகத்திய பெருமான் ஆனந்த கோலத்தில் அமர்ந்திருக்காங்க. உங்களுக்குள்ள எழுகின்ற ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்கலாம். ஞானப்பாதையில் ஞான மார்க்கத்தில் பொதுவான ஆன்மீக வினாக்கள் அன்னைய பெண்களும் கேட்கலாம், ஆண்களும் கேட்கலாம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச மகா சிவமகா வாழைச்சித்தரையா திருவடிகள் போற்றி போற்றி. நான் வந்து சீடர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது அகத்தியரையா எப்படியோ தெரிஞ்சிட்டாங்களாட்டிருக்கு. ஒரே வரியில் பதில் சொல்லுவார்னு சொன்னாங்க. இந்த நூல்களை பற்றியெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படி கண்ணப்ப நாயனார் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு. அதையெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. நம்ம சிவனேன்னு கம்முன்னு உட்காந்துருந்தாலே போதும்ட்டாங்க. சரணாகதிங்கிற தத்துவம் மட்டும்தான் நம்ம சபைக்கு. வேறு எந்த நூல்களையும் படித்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அந்த விஷயத்தை ஐயா கண்டுபிடிச்சி ஒரே வரியில் பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்களா. நான் கூட யார் சொன்னான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அகத்திய பெருமான் ஐயா சொல்லிட்டாங்க. சரணாகதி தத்துவத்தை தவிர இங்கே எதுவுமே தேவையில்லை, எந்த நூலும் படிக்க வேண்டியதில்லை, பூரா நூல் இங்கே இருக்குது, சும்மா வேணால் தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். சிவமகா வாழை சித்தரையா உரையில் வந்து வாழ்வீச்சு மாறி வீசுன்னு வீசுவாங்க. நம்ம 2 சொட்டு கண்ணீர் விட்டால் சிவமகா வாழை சித்தரையா 5 சொட்டு கண்ணீர் விடுற மாதிரி இலகிய மனம் பிடித்தவர். உங்களை வந்து நாங்கள் குருவாக தேர்ந்தெடுத்து அகத்திய பெருமான் கீழே பணி செய்கிறதுக்கு உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறோம் ஐயா. ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அருள் நிறை இறை நிகழ்வுகள் நிகழ்ந்தேறுகின்ற எம் சபைதனில் இச்சபைதனை உயிராய் உடமையாய் செல்வமாய் உலகமாய் ஏற்று இந்நிகழ்வெல்லாம் இகலோகத்தில் இருக்கும் அத்துணை நிகழ்வுகளும் தன் ஒரு சேர தனக்குள் வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு உருவமாய் அருவமாய் ஒரு சித்தனை, ஒரு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று அமர்ந்த சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு நிலை தன் நிலைக்குள் அவன் தன்னை ஒருங்கிணைத்து எங்கும் அலைவாய்ந்து வருகின்ற அத்துணை சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றை சுழுமுறையில் அமர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனுடைய தவநிலைக்குள் இருந்து அவன் தவநிலைக்குள் இருந்து அவனை உருவமாய் அருவமாய் கண்டு அமர்கின்ற நிலை கொண்ட சீடர்கள் மத்தியில் அற்புதமாய் கொங்குதேய மண்டலமதிலே நற்கிளை சபை கண்டு
அக்கிளைச்சபையின் ஆசானாய் அவனோடு இணைந்தவனை அற்புதமாய் பேதமை நிலைகள் பாராது இறைக்கு ஏது பேதமை என்று சிவமகா வாழைச்சுத்தன் முன்பாக அத்துணை நிறம் இனம் மொழி கொண்ட யாவரும் ஓரினமே, அது சித்த இனமே என்று கண்டுணர்ந்து வந்தமர்ந்து அவர்களின் வரிசையில் தானும் ஒன்றாக அமர்ந்து உயர் சீடனாய் வளம் வருகின்ற சீடனுக்கு அகத்தியன் ஆசி வழங்கும். ஓம் அகதீசாய நமக. சச்சங்க நிகழ்வுகளை அவன் இல்லமதிலும் அவன் கிளை சபை தலங்களிலும் இல் சபைகளிலும் ஏற்று நின்று நிகழ்த்தி அற்புதமாய் சரணாகதி என்னும் ஒற்றை தத்துவத்தை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற சிவசூட்சம நூலே உலகை ஆள்கின்ற அதி உன்னத இறைமகா பெருநூல் என்று உணர்த்திய நிலைக்குள்ளிருந்தும் ஆசிகள் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிகழ்வோடு வளம் வர உன் உயர்வு நிலை என்பது இகலோகத்தில் உயர்ந்து நிற்க உமை காண்போர்கள் சிவமகா வாழைச்சித்தனுடைய அருட்பணிவு சீடன் என்றால் இவன் என்ற சொல் உதிர்த்து நிற்க அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.